இன்ஃபார்ம் மட்டும் பண்ணிடுங்க. சரி மேம். ஸ்டூடெண்ட்ஸ் சைலண்ட் ப்ளீஸ். டே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொல்கிறேன், கொஞ்சம் அமைதியாக இருங்க. கலைவேந்தன் 16,600, ராகுல் 10,500. நான் தான் கட்டிட்டேனே ஏற்கனவே. சரிடா, சரி சரி. பாபு ஃபீஸ் வந்து 15,700. கட்டிடுறேன் மேம். சரிடா. ராகவா, டே ராகவா, மேம். கிளாஸில் என்ன தூங்கிட்டா இருக்க? டே உன் ஃபீஸ் வந்து 22,800 சரியா? இவ்வளோ ஃபீஸை வச்சுருக்க, எப்போ கட்ட போகிற? கட்டிடுறேன் மேம். என்னைக்கு? 10 டேஸில் கட்டிடுறேன் மேம். சரி சீக்கிரம் கட்டுற வழியை பாரு. டேய் டேய் என்னடா யோசிச்சுட்டு இருக்க? இல்லைடா, ஃபீஸ் கட்டணும், வேற ஒன்றும் இல்லை. வீட்டில் சொல்லலாம்ல? வீட்டில் சொல்லாண்டா, ஏற்கனவே கடன் பிரச்சனையாக இருக்குது, அதனால் கஷ்டப்படுவாங்கனால சொல்லலை. நீ நீ ஏன் அந்த ஆப் யூஸ் பண்ணக்கூடாது? இந்த ராகுல் சொன்னால ப்ரமோஷன் ஆப் தானே, ட்ரை பண்ணலாம். ராகுல், என்னடா சொல்கிறா கூப்பிட்ட? நீ ஒரு ஆப் ப்ரமோஷன் பண்ணலாடா, எனக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுது, அதை நம்பி போடலாமா வேணாமா? ஆமாடா பண்ணலாம்டா. ஹலோ அம்மா. சொல்லுப்பா, எப்படி இருக்க? இல்லைம்மா, ஃபீஸ் கட்டணும். எவ்வளோயா கட்டணும்? அது ஒரு 22,000 இருக்குமா? 22,000 என்கிட்ட 15,000 தான்ப்பா இருக்கு. அதுவும் கடன்காரங்கிட்ட கொடுக்கணும்ப்பா. ஏற்கனவே வட்டி கட்டலன்னு வீட்டில் வந்து கடன்காரன் அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாயா. அது 10 நாளில் எக்ஸாம் வேறு இருக்குமா, அதுக்குள்ளே கட்டணும். சரிப்பா, அப்பாட்ட சொல்லி உனக்கு 15,000 போட்டு விட சொல்கிறேன். முதல்ல நீ இந்த 15,000 கெட்டு, மீதி பைசாவை நான் 2 நாளில் அப்பாட்ட சொல்லி போட்டு விடுவேன். சரியாப்பா? பார்த்துருமா, அப்புறமா கால் பண்ணுறேன். மறக்காமல் காசு போட்டு விட்ருங்கம்மா. சரிப்பா. கையில் காசு வேறு இருக்குது, இதில் போட்டு டபுளாக எடுத்து ஃபீஸை வேணால் கட்டிடலாம். சரி போட்டுருவோம். இந்த ஆப்பில் ஜெயிச்சுடா, காசு வரல. என்னாச்சு? காசு வரலடா இந்த ஆப்பில். ஏன் என்னாச்சு? ஆப்பில் எனக்கு காசு இன்னும் வரல, என்ன பண்ணனே தெரியலையே. நீ போய் உடனே ராகுலை பாடுறா. விடுறா கையா, யார் மேலே கையா? சாரா சாரா மன்னிச்சுக்கோடா. இந்த ஆப்பில் ஒன்றை நம்பி தாண்டா காசு போட்டேன், எப்படிடா எடுக்கிறது? ஏன்டா என் பேச்சு கேட்டு உன்னை யாரும் அதில் இன்வெஸ்ட் பண்ண சொன்னது? உனக்குன்னு சொந்த புத்தியெல்லாம் கிடையாதா? ஏன்டா இப்படி பண்ணுற நீ சொன்னதுனால தானே என்னோட மொத்த காசையும் நம்பி உள்ளே போட்டேன். நீயே இப்படி பண்ணால் எப்படிடா?
நான் பண்ண ப்ரொமோஷன் வீடியோடா, அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும் அவசியம் கிடையாது எனக்கு. அவங்க சொல்கிறதா நான் பண்ண முடியும். டேய் ராகவா, ராகவா, டேய் ராகவா, டேய் தூக்குங்கடா, எல்லாம் பார்த்துட்டு அப்படியே நிற்கிறீங்க. யாராச்சும் ஒருத்தர் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுங்க. டேய் ராகவன் மாடியிலேருந்து கீழே குதிச்சிட்டான்டா. நீ ஒரு ஆப் ப்ரமோஷன் பண்ணலாடா, எனக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுது. அதை நம்பி போடலாமா வேணாமா? ஆமாடா, பண்ணலாம்டா. மன்னிச்சுக்கோடாங்கடா, இந்த ஆப்பில் ஒன்றை நம்பி தாண்டா காசு கொடுத்தேன், எப்படா எடுக்கிறது? ஏன்டா என் பேச்சு கேட்டு உன்னை யாரும் இதில் இன்வெஸ்ட் பண்ண சொன்னது? உனக்குன்னு சொந்த புத்தியெல்லாம் கிடையாதா? நம்ம ஃபேக்காக ப்ரமோஷன் பண்ணனால இப்போ ஒரு உயிர் போயிடுச்சு. ப்ரமோஷன் பண்ணாமல் இருந்தால் அவன் நேரம் உயிரோட இருப்பான். எல்லா தப்பும் என் மேலே